ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கிறேன். நான் எடுக்கிற பொட்டுக்கடலையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 120 கிராம் இருக்குது. புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய் எடுத்திங்கன்னா ஒரு 4 கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக தேங்காய் வந்து சேர்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த சட்னிக்கு பொட்டுக்கடலையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். தேங்காயோடைய அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சட்னியை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், ஆனால் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளித்து கொட்டி கலந்து கொடுத்ததுமே கொஞ்சம் பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அந்த தாளிப்பொடிய மனம் வந்து வெளியில் போகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா சுட சுட இட்லி செஞ்சுட்டு இந்த மாதிரி சட்னி வந்து நல்லா தண்ணியாக பொட்டுக்கடலை சட்னியை ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய தள்ளுவண்டி கடையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி தண்ணியாக தேங்காய் சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சில டைம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சட்னியை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக அரைச்சி நமக்கு கொடுப்பாங்க. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை இருந்தாலே போதும், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு சட்னி வந்து அரைக்க முடியும். 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 5-6 இட்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த சட்னி நம்ம தண்ணியாக செய்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பொட்டுக்கடலை சட்னியை ஒரு 5 நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.